Hi friends, welcome to Thirumathi Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது வந்து மட்டன் லெக் சூப் ப்ளஸ் அதோட சேர்த்து குழம்பும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வந்து ஒரு குக்கரில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து லெக் பீஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் எடுத்து போட்டிருக்கேன். போட்டுட்டு பூண்டு நல்ல ஒரு 10லேருந்து ஒரு 20 பல் பூண்டு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரொம்ப நல்லது, ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு சூப் குழம்பு. இது சூப்பாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் சொல்கிறேன் நான். இப்போ வந்து வாட்டர் வந்து 2லேருந்து ஒரு 3 கப் வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து குக்கரை வந்து மூடிட்டு விசில் போட்டு, இது வந்து விசில் வந்து ஒரு 6லேருந்து 7 விசில்னாவது வைக்கணும். அதுக்கு மேலே வச்சா கூட பரவாயில்ல. ஏன்னா இது மட்டன் இல்லை, மட்டன் வந்து கொஞ்சம் வேக வந்து லேட் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது. விசில் வந்து கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 8 கூட வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டீம் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து கூட சூப் மாதிரியும் நீங்கள் குடிக்கலாம். ஒன்றும் இதில் ஆட் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் கொஞ்சம் தூவிக்கிட்டு நீங்கள் சூப் மாதிரியும் குடிக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு, எலும்புக்கெல்லாம் ரொம்ப சத்தான ஒரு சூப்பு இது. குழந்தைங்களுக்கெல்லாம் சளி, இந்த தொண்டை, இருமல் இதெல்லாம் வந்து சீக்கிரம் சரியாயிடும். இப்போ வந்து இதில் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் 1 போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கலாம். வந்து என்னோடய மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மி, அதனால் நான் தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு காரம் உங்களோட மிளகாத்தூள் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாத்தையும். உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த காயெல்லாம் நல்லா வேகணும். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து புளி தண்ணி ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு புளி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து கோகோனட் பேஸ்ட், தேங்காய் விழுது, அதை அரைச்சி ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது, குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பாகவும் வச்சு கொடுக்கலாம். இதை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதை நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா புளி ஊற்றிருக்கோம்ல, நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து இறக்கிடலாம். இப்போ வந்து நான் தாளிப்பு பண்ண போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து சோம்பு நல்லா தட்டி போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பிரியாணி இலை, கல்பாசி, கொஞ்சம் ஒரு பட்டை போட்டு நல்லா அதையும் வறுத்தெடுங்க. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதை எடுத்து இந்த குழம்புல போட்டுடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கோங்க.
அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி. இது நீங்கள் சூப்பாக வச்சு குடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கரில் வச்சு எடுக்கும்போதே அந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சூப்பாக குடிச்சிக்கலாம். இது வந்து மட்டன் குழம்பு. இது வந்து இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.